ஆலமரம் நல்ல ஸ்ட்ராங்கான மரம், நல்ல பண்புள்ள மரம், உயிர் காக்கும் மரம்னு கூட இந்த மரத்தை பற்றி சொல்லுவாங்க. இந்த ஆலமரம் பல கோயில்களில் தலவிருட்சமாக இருக்குது. இதோட விழுதுகள் பூமியில் விழுந்து நல்ல ஸ்ட்ராங்காகும்போது இந்த மரத்தை 100 வருஷம் வரைக்கும் இந்த விழுதுகள் இதை தாங்கி பிடிக்குது. எண்ணற்ற பறவைங்க இந்த மரத்தில் குடியிருக்குது. அதேமாரி வனவிலங்குகள், அதே பறவைகள், ஊர்வன பரப்பன எல்லாமே இந்த மரத்தில் இருப்பிடமாக இருக்குது. அதேமாரி போகிறவங்க வர்றவங்க அந்த மரத்தில் மரத்துக்கடியில் இளைப்பாடுறவங்க, குடியிருக்கிறவங்க, கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமாக குடியிருக்கிறவங்க, அந்த மாதிரியெல்லாம் இந்த மரத்துக்கடியில் இருக்காங்க. இதில் ஆனால் இந்த மரத்தில் காய் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுக்கு ஒரு கதையும் கூட இருக்குது. ஒரு வழிபோக்க ஒருத்தர் அந்த வழியே போயிட்டுருக்காரு. அப்போ போகும்போது அவருக்கு ரொம்ப வெயிலும் தாங்க முடியல. சரி, நம்ம கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு இந்த நிழலில், ஆலமர நிழலில் இளைப்பாறிட்டு போவோன்னு சொல்லி படுக்கிறாரு. படுக்கும்போது அண்ணாந்து பார்க்குறாரு. அண்ணாந்து பார்த்தா சின்ன சின்ன காயாக இருக்குது, ஆலமரத்து காய். அப்போ இவருக்கு உடனே சிரிப்பு வருது. அட, இவ்வளோ பறந்து விரிஞ்ச மரத்தில் என்ன ஒரு சின்ன சின்ன காயாக இருக்குதுன்னு சொல்லி சிரிக்கிறாரு. கடவுள் பாரு என்ன மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கடவுளை கிண்டல் பண்ணிவிட்டு இவர் அப்படி கிண்டல் பண்ணியிருக்கும்போது அந்த ஜில்லுன்னு அடித்த காற்றுக்கும் அதுக்கு இவருக்கு நல்ல தூக்கம் தூங்கிடுறாரு. பாதி தூக்கத்தில் என்ன ஆகுது, ஒரு பெரும் காற்று அந்த ஆலமரத்தில் இருந்த காய் அசைஞ்சு ஒரு மண்டையில் உளுந்துருது. இவர் நெத்தி பொட்டு மேலே பட்டார்னு உளுந்தும்போது இவர் துள்ளி எந்திரிக்கிறாரு. இது நல்லா கொஞ்சம் அடியும் பட்டுறது. அப்போ எந்திரிச்சு அப்போ தான் நினைக்கிறாரு, ஐயோ, இப்போ பூசணிக்காய் விழுந்திருந்தா நம்ம மண்டை உடஞ்சிருக்குமே, நம்ம எவ்வளோ தப்பு கணக்கு போட்டுட்டோம், கடவுள் எல்லாம் பார்த்து பார்த்து தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு அவர் நினச்சாராம். அந்த மாதிரி இந்த ஆலமரத்தில் சின்ன சின்ன காய் தான் இருக்கும், ஆனால் இதோட மருத்துவ பலன் ரொம்ப அதிகம். செடியிலேருந்து, வேர்லேருந்து, அதோட பட்டையிலேருந்து சரியான மருத்துவ குணம். அதே மாதிரி இந்த விழுதுகள் முத்தின பின்னாடி அது ஒரு மாதிரி உருண்டை ஷேப்பில் ஆயிரும். அதை எடுத்து எல்லா இந்த தச்ச வேலை செஞ்சு அதுக்கு தேவையான இடங்களுக்கு அதை கொண்டு போய் பொறுத்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இந்த மாதிரி இதோட பலனை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல உயர்ந்த மரம் இது.